சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்றெனக்கு தர வேண்டும். எந்தன் முன்னை தீவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் என்ற மகாகவி பாரதியின் வைர வரிகளை முன்வைத்து அவையிலுள்ளோர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை மிக கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிவசக்தி ஆன்மீக சபையினுடைய 255வது வாரம் இது. இதற்காகவே இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்களை என்னுடைய கரவொலியோடு தெரிவிச்சுக்கிறேன். பெரிய விஷயம். ஒரு இயக்கத்தை, ஒரு சொற்பொழிவை 255 வாரம் தொடர்ந்து எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னா ஐயாவினுடைய அந்த கைட்லைனு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த ஒற்றுமை தான் இந்த இயக்கத்தை இத்தனை வாரங்கள் வெற்றிகரமாக எடுத்து வந்திருக்கிறது. இன்றைக்கி தலைப்பு ரொம்ப சுவையான ஒரு தலைப்பு, தெய்வ நம்பிக்கை. இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு உத்தரவாதத்தோடு இன்றைக்கு என்னுடைய சொற்பொழிவை நான் தொடங்குகிறேன். இன்றைய இந்த பேச்சு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தும். ஏன் இவ்வளவு தைரியமாக இவ்வளவு தன்னம்பிக்கையாக சொல்கிறேன் அப்படின்னா, சில விஷயங்கள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ இன்றைக்கி இதெல்லாம் சொல்லணும் இதெல்லாம் சொல்கிறப்போ தெய்வ வாக்கா சில விஷயங்கள் நம்ம மண்டையில் வந்து நிற்கும். இதை நீ போய் சொல்லு, இதை நீ போய் சொல்லு அப்படின்னு. இன்றைக்கி நடக்கிற சொற்பொழிவு இறைவன் எதை உங்களிடம் சொல்ல நினைக்கிறானோ அதை என்னை கருவியாக பயன்படுத்திக்கிட்டு உங்கள் முன்னாடி சொல்ல வைக்கிறான், அவ்வளவுதான். இன்றைக்கு பேச போகிற விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னா, இந்த பொழிவினுடைய நிறைவில் அதை நீங்களே சொல்லுவீங்க, இந்த விஷயம் ஏதோ ஒரு வெளிச்சத்தை எங்களுக்குள்ளே தந்தது அப்படின்னு. நாடிறிந்த நல்ல பேச்சாளர் பர்வீன் சுல்தானா அப்படிங்கிற பேச்சாளர், நிறைய பெண்களுக்கு பிடிக்கும் அவங்கள. அவங்க விகடனில் ஒரு வாசகம், ஒரு சம்பவம், ஒரு மனிதர் அப்படின்னு தொடர் கட்டுரை வந்தது. முடிந்தால் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதை இப்போ ஒரு புத்தகமாக வெளியிட்டு இருக்காங்க. அப்போது அதில் முதல் கட்டுரை அதுதான். அந்த கட்டுரை என்ன அப்படின்னா, அவங்களை பாதித்த ஒரு வாசகம், அவங்களை பாதித்த ஒரு மனிதர், அவங்களுடைய வாழ்க்கையை பாதித்த ஒரு சம்பவம், இப்படி நமக்கு தெரிந்த பிரபலங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை தொகுத்து எழுதினது தான் அந்த புத்தகம். ஒரு வாசகம், ஒரு மனிதர், ஒரு சம்பவம், இதுதான் அந்த புத்தகத்துடைய தலைப்பு. நாடறிந்த நல்ல தமிழ் பேச்சாளர் பர்வீன் சுல்தானா அதில் தன்னை மாற்றிய வாசகமாக ஒரு வாசகத்தை அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. பேச்சு போட்டியில் தோற்று போய் வீட்டுக்கு வர்றாங்களாம். இப்போ அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா அப்படின்னோடனே அவங்க அப்பா உருது கவிஞர். அவர் உருதுல ஒரு சொல் சொன்னதாக அவங்க அதை எழுதியிருக்கிறாங்க. அது என்ன படிக்கிற நமக்கு அது அவ்வளவு பெரிய ஆற்றலை தருகிறது. என்ன அவங்க அப்பா பர்வீன் சுல்தானாவை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, காற்றே சிமினியாக மாறி இந்த தீபத்தை காவல் செய்கிற போது, கற்பனை பண்ணி பாருங்க, காற்றே சிமினியாக மாறி இந்த தீபத்தை காவல் செய்கின்ற போது யாரால் இந்த தீபத்தை அழித்துவிட முடியும்? அதற்குத்தான் இறை அருள் துணையாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சிமினி விளக்கு சின்ன வயசில் நம்ம பார்த்துருப்போம். காற்றே சிமினி விளக்கு மாதிரி மாறிடுச்சான் அந்த தீபத்தை காப்பாற்றுறதுக்கு. அப்படிப்பட்ட தீபம் நீ அப்படின்னு பர்வீன் சுல்தானாவை பார்த்து அவருடைய அப்பா சொன்னாராம். இப்போ தெய்வ நம்பிக்கை நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, எத்தனை சக்திகள் நம்மளை துரத்தி வந்து நம்மளை அழிக்கணும்னு நினச்சாலும் யாராலையும் நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா நமக்கு கூட தான் தெய்வ ஆற்றல் இருக்கே, தெய்வ சக்தி நமக்கு துணையாக இருக்குதே. அந்த நம்பிக்கை நமக்குள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது மிகப்பெரிய விஸ்வரூபத்தை நம்மளுடைய வாழ்க்கையை இழுக்க வைக்கும். ஃபஸ்ட்டு இன்னைக்கு இத்தனை பேர் நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோம். எல்லாருக்குள்ளே என்ன பெரும்பான்மையான கவலை இருக்கும்? ஆண்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தொழில் நல்லா நடக்கணுமே, இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் நல்லா இருக்குமே, மகன் இப்படி பேசிட்டானே, இல்லை மகள் இப்படி பேசிட்டாலே, இப்படி ஏதோ ஒரு வருத்தங்கள் இருக்கலாம். பெண்களாக இருந்தால் ஐயோ வீட்டுக்காருக்கு இன்னும் கொஞ்சம் உடம்பு நல்லா ஆகணுமே, நம்ம நினச்ச மாதிரி இத்தனை பவுனும் சேர்த்து வைக்கணும்னு நினச்சோம், இன்னும் அத்தனை பவுனும் சேர்த்து வைக்க முடியலையே, இல்லை அந்த சீரியல் நாளைக்கு என்ன ஆகும், என்ன ஆக போகுது அப்படிங்கிற கவலை பெண்களுக்கு ஒரு வேலை இருக்கலாம். இப்படி
மனிதர்கள் எல்லோருக்குள்ளேயும் ஏதோ ஒரு கவலை இருக்குது, ஏதோ ஒரு அச்சம் இருக்குது. வாழ்க்கை பற்றி சொல்வேந்தர் சுகிசிவம் மிக அற்புதமாக எழுதினார். என்ன தெரியுமா வாழ்க்கை? இந்த வாழ்க்கை எனப்படுவது என்ன அப்படின்னா, எதையோ ஒன்றை இழந்து விடுவோம் என்கின்ற பயமும், எதையோ ஒன்றை அடைந்து விட வேண்டும் என்கின்ற பயமும் தான் இந்த வாழ்க்கை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருக்குள்ளேயும் எதையோ ஒன்று இழந்துருவோமோங்கிற பயம் இப்போ வரைக்கும் இருக்குது. அது பொருளாக இருக்கலாம், நபராக இருக்கலாம், இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன வாய்ப்புகளாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஐயோ இது போயிடுமோ, ஐயோ இந்த விஷயம் நம்மளை விட்டு தள்ளி போயிடுமோ அப்படிங்கிற அச்சம் நம்ம எல்லோருக்குள்ளேயும் இருக்குது. அதனால தான் நான் இந்த தலைப்பை கொடுத்தேன். தெய்வ நம்பிக்கை என்பது நம்முடைய அச்சத்தை அறுக்கக்கூடிய அச்சாணி, நம்முடைய அச்சத்தை காலி செய்யக்கூடிய ஒரு மகா பெரிய கருவி இந்த தெய்வ நம்பிக்கை தான். அச்சம் இல்லாத ஒரு மனது வாழ்க்கையில் நிம்மதியை தரும், வெற்றியை தரும். இப்போ அச்சமில்லாத மனது நமக்கு எப்போது வரும்னா, என்றைக்கு தெய்வ நம்பிக்கை நம்முடைய இதயத்திற்குள் வருதோ அன்றைக்கு இந்த அச்சங்கள் எல்லாம் அப்படி பறந்து போயிடும். என் பட்டிமன்ற பேச்சாளரில் ஒரு அக்கா இருக்கிறாங்க, நாகர்கோவிலில் மலர்விழி அவங்களுடைய பெயர். எப்போ பட்டிமன்றத்துக்கு கிளம்பி வந்தாலும் ஃபோன் யார் அப்படின்னா வீட்டுக்காருக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க. நான் மனித நம்பிக்கை எப்படி இருக்குது பாருங்கள். தெய்வ நம்பிக்கையை நம்ம புரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டு மனித நம்பிக்கை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியணும்ல. ஃபோனு வீட்டுக்காருக்கு தான். என்னங்க வந்துட்டேன், நான் கோவில்பட்டியில் பட்டிமன்றம் வந்துட்டேன். சரிம்மா நீங்கள் எங்கே இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கேன். நம்ப மாட்டேன், அந்த மிக்சியை போடுங்க. மனித மனது பாருங்க, அவர் மிக்சியை போடுவார், நடக்கும் உண்மையாகவே. மிக்சியை போடுவார், மிக்சி சுத்தும், வீட்டில் தான் இருக்கிறார். அடுத்து 2வது நாள் பட்டிமன்றம். ஏன்னா நாங்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் தொடர்ந்து பேசிகிட்டே இருப்போம்ல. இப்போ தொடர்ந்து பட்டிமன்றம். இப்போ 2வது நாள் கோயம்புத்தூரில் பட்டிமன்றம். வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்னங்க எங்கே இருக்கீங்க? வீட்டில் தான். போடுங்க அந்த மிக்சியை. போட்டார், மிக்சி ஓடுது. இப்படி எப்போ பட்டிமன்றம் வந்தாலும் இன்னும் நம்பிக்கை இல்லை. அப்போது மிக்சியை போட சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த அக்கா பட்டிமன்றம் கேன்சல் ஆகிடுச்சு, போயிருக்கிறோம், மழை பெஞ்சிருச்சு, பட்டிமன்றம் நடக்கலை. பட்டிமன்றம் நடக்கலைன்னு சொல்லி வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அன்னைக்கும் கால் பண்ணி கேட்டாச்சு, எங்கே இருக்கிறீங்க? வீட்டில் தான் இருக்கேன். என்ன மிக்சியை தானே போகணும், தான் மிக்சியை போடுறேன். இப்போ வீட்டில் தானே இருப்பாருன்னு இந்த அக்கா நம்பிக்கையோடு வந்திருக்கு. பார்த்தா வீட்டில் அவர் இல்லை. வீட்டில் பிள்ளைங்க கிட்ட கேட்டாராம், அப்பாவுக்கு கால்லாம் பண்ணேன், பட்டிமன்ற இடத்துக்கு போயிட்டு வீட்டில் தான் இருக்கேன்னு சொன்னார், மிக்சியை கூட போட்டு காமிச்சாரேம்மா அப்படின்னு சொன்னோன்னே அந்த அக்காவோட பிள்ளைங்க சொன்னது தான், நீ வேறம்மா பட்டிமன்றம் பேக்கை தூக்கி போட்டு அந்தாண்ட போயிடுற நீ. அப்பா நீ பட்டிமன்றம் கிளம்பி போனோன்னே ஒரு லோடு பையில் மிக்சியை தூக்கி போட்டு இந்த பக்கமாக போயிடுறாரு அப்படின்னு. இப்போ மனித மனதில் நம்பிக்கை எப்படி இருக்குது பாருங்கள். யாரை நம்புவது அப்படிங்கிற கேள்வி கூட சில நேரங்களில் நம்முடைய இதயங்களில் இருக்குது. யாரை நம்புறது இந்த வாழ்க்கையில்? யாரைத்தான் நம்புறது அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. யாரை நம்பணும்னா தெய்வத்தை தான் நம்பணும். தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு சிறு அகல் விளக்கு உங்களுடைய இதயத்தில் எரிகிறது என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகும். அது எவ்வளோ பெரிய இருள் உங்களை சூழ்ந்து இருக்கலாம், வலி, ஆரோக்கியமின்மை, கடன், கணவனுக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளுக்கு இடையில பிரச்சனை, சொத்துல பிரச்சனை, இப்படி எத்தனை பிரச்சனை என்கின்ற இருள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் கூட உங்களுடைய இதயத்தில் தெய்வ நம்பிக்கை என்கின்ற தீபத்தை நீங்கள் சுடராக ஏற்றினீர்கள் என்று சொன்னால் எல்லா இருளும் அகன்றுவிடும் என்பதற்காக நான் கொடுத்த தலைப்பு தான் இந்த தெய்வ நம்பிக்கை என்கின்ற தலைப்பு. இந்த தலைப்பு உங்களுக்குள்ள மட்டும் இல்லை, எனக்குள்ளேயே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. நான் இதற்காக தயார் செய்கிறப்ப, இது குறித்து சிந்திக்கிறப்ப என்னுடைய இதயத்தின் தளத்தில், என்னுடைய சிந்தனையின் தளங்களில் ஓடுன சின்ன சின்ன விஷயங்கள் எனக்குள்ள பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. இந்த முத்துக்கு முத்தாக அப்படின்னு ஒரு திரைப்படம், ரொம்ப அற்புதமான திரைப்படம். நம்ம எல்லாரோடையும் அது கனெக்ட் ஆகும். அந்த திரைப்படம் முத்துக்கு முத்தாக திரைப்படம் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. என்ன அப்படின்னா, அப்பா அம்மா 2 பேர் இருப்பாங்க. பையன் டீச்சராக இருப்பான், வேற ஊரில் இருப்பான். பார்க்குறதுக்காக வருவாங்க. இப்போ அம்மாவுக்கு ஆஸ்துமா நோய் இருக்கும், அப்பா இருப்பார். இப்போ சொல்லுவாங்க, வீட்டில் இருந்து அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க, சாப்பாடெல்லாம் செய்யுன்னு சொன்னோன்னே அந்த பெரியவங்களுக்கு கேட்குற மாதிரியே மருமக சொல்லுவா, இந்த பெருசுங்களுக்கு
ஆக்கி வச்சு கொட்டுறதுக்கு தான் நான் இருக்கிறேன், நாக்கும் போப்போ நான்லாம் சமையல் பண்ண மாட்டேன் அப்படின்னு கத்தி பேசுவா. அப்பா அம்மா 2 பேருக்குமே அது கேட்கும். கேட்டோன்னே அழுகையை அடக்கிட்டு மெதுவாக கொண்டு வந்த பைக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வருவாங்க. முத்துக்கு முத்தாக நீங்கள் பாருங்கள், அதிலோட கடைசி காட்சி இதுதான். பேக்கை எடுத்துகிட்டு வெளியே வந்துடுவாங்க. இப்போ பையன் டீச்சராக இருக்கிறவன் ஒரு கைலியோடு ஓடி வருவான். 2 தட்டில் சாப்பாடை வாங்கிட்டு, அம்மா சாப்பிடுங்கம்மா, அப்பா சாப்பிடுங்கப்பா அப்படின்னு வச்சு கொடுப்பான். என்ன வீட்டில் அப்படி மனைவி சொல்லிட்டாலே அப்படின்னு. அப்போ அப்பா வேணான்னு சொல்லுவாங்க. அம்மா சொல்லுவாங்க, வாங்கி சாப்பிடுவோம்யா, வாங்கி சாப்பிடலைன்னா என் பிள்ளை மனசு விக்கித்து போயிடுறியா அப்படின்னு 2 பேரும் அந்த பிளேட்டை வாங்கி அப்படி சாப்பிட்றப்ப பின்னாடி பேக்ரவுண்டில் மியூசிக் பாட்டு ஓடும். காத்தடிச்சான் ஓகுமுன்னு பொத்தி பொத்தி வளத்தீக, கருப்பசாமி கண்ணை குத்தும்னு பார்த்து பார்த்து வளத்தீக, கறி குழம்பு பிடிக்கும்னு கடன் வாங்கி செஞ்சீக, கடன்காரனா பிறந்த என்ன பார்த்து பார்த்து நொந்தீக, அடுத்த ஒரு ஜென்மத்தில் நீங்கள் என் பிள்ளையா பிறக்கணும், உங்கள் கிட்டப்பட்ட கடனை நானும் வந்து அடைக்கணும், அடுத்த ஒரு ஜென்மத்தில் நீங்கள் என் பிள்ளையா பிறக்கணும், உங்கள் கிட்டப்பட்ட கடனை நானும் வந்து அடைக்கணும் அப்படின்னு அந்த பாட்டு முடியும். இப்போ ஏன் இவ்வளோ பீடிகை போடுறேன் அப்படின்னா, அதில் அந்த அப்பாவை நடித்த அந்த நபர், குணச்சித்திர நடிகர், அவர் ஒரு சொல்லியிருக்கிறார். வாழ்க்கையே வெறுத்து போய் அவ்வளோதான், இனி வாழவே வேணாம் அப்படின்னு அவர் நினச்சி போய் அப்போ விகடனில் எஸ் ராமகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், இன்னைக்கு இருக்கிற மிகச்சிறந்த எழுத்தாளர், அவர் துணை எழுத்து அப்படின்னு ஒரு புத்தகம் அப்போ தொடராக எழுதிட்டு இருந்தாராம். இப்போ நீங்கள் நாடகத்துலலாம் பார்ப்பீங்களா, தொடரும் மலரும் வருவாள் தருவாள் அப்படின்னு போடுவாங்க. அப்படி அவர் அந்த தொடரை வாரம் வாரம் எழுதி நிறைவு செய்கிறப்ப இன்னும் மிச்சம் இருக்கிறது அப்படின்னு போடுவாராம். இவர் வாழ்க்கையே வெறுத்து நொந்து போய் சரி இனி வாழவே வேணாம், ஏன் வாழ்கிறோம் நம்மலாம் அப்படின்னு நினச்சி அப்படி உட்காந்துட்டு இருக்கிறப்ப அந்த புத்தகத்தில் இப்படி அந்த புத்தகம் இப்படி தொடர்ந்துருக்கு. அதில் கடைசி லைன் பார்க்குறாரு, இன்னும் மிச்சம் இருக்கிறது. இது அவருக்குள்ளே ஏதோ ஒரு அதிர்வலை ஏற்படுத்துது. இன்னும் மிச்சம் இருக்கிறது அப்படின்னா வாழ்க்கை கஷ்டப்படுறதுக்கு ஒரு காலத்தை தருது அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் நிச்சயம் ஒரு காலத்தை தரும், இன்னும் மிச்சம் இருக்கிறது அப்படின்னு தன்னைத்தானே தேர்த்திக்கிறார். அந்த ஒரு வார்த்தை அவருக்குள்ளே ஏதோ ஒரு பரவசத்தை ஏற்படுத்துது. இப்போ இது போல் ஆன்மீக சொற்பொழிவுகள் ஏன் நடக்குது அப்படின்னா, 1 மணி நேரம் பேசுகிறோம், 45 மணி நிமிடம் பேசுகிறோன்னா அதில் இருக்கிற எல்லா சொற்களும் நம்முடைய இதயத்தின் தளத்தில் ஏதோ ஒரு பரவசத்தை ஏற்படுத்துமான்னு தெரியாது. ஆனால் அதிலிருந்து புறப்பட்டு வருகிற ஏதோ ஒரு சொல் நம்முடைய முழு வாழ்க்கையுமே அப்படி புரட்டி போட்டுரும். உங்களுக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன், இன்னும் ஏதோ மிச்சம் இருக்கிறது, மிச்சம் இருக்குது. இதெல்லாம் நடக்கலை அப்படின்னு நீங்கள் ஏதோ நினைக்கிறீங்கன்னா, என்னுடைய சொற்பொழிவை கேட்கிற இந்த கணம் இறை அருளால், சிவன் அருளால், சக்தியின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும். அதை பார்ப்பதற்காக தான் கடவுள் உங்களை வச்சிருக்கிறார். நம்ம எல்லாருக்குள்ளேயும் சில வேதனைகள் இருக்குல்ல. போன மாதம் நானும் இப்படி ரொம்ப நொந்து போய் உட்காந்துருந்தேன். ஏன்னா மனிதர்களாக இருந்தாலே ஏதோ ஒரு காலகட்டத்தில் நொந்து போய் தானே இருப்போம். ரொம்ப நொந்து போய் இருக்கிறேன். ஏன்னா ஒரு கதை என்னை அப்படியே புரட்டி போட்டுருச்சு. ஒரே ஒரு கதை தான். அந்த கதையை நான் உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். அது உங்களுடைய வாழ்க்கையிலும் சில நல்ல மாற்றங்களை நிச்சயம் ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த கதையை உங்களோடு நான் பகிர்கிறேன். ஒரு திருடன், அந்த திருடனுக்கு அமானுஷ்யமாக ஒரு சக்தி. என்ன சக்தி இருக்குன்னா, அவன் மேஜையை தொட்டால் இந்த மேஜை அவனோட பேசும். ஃபேனை தொட்டானா ஃபேன் அவனோட பேசும். ஏடா எப்போ பார்த்தாலும் என்னை சுத்த விட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே, எனக்காவது என்னை பற்றி நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்களாடா. கதவு தொட்டானா கதவு அவனோட பேசும். ஆனால் அவனா கோவனா என்னைய தானடா நங்குன்னு மிதிக்கிறீங்க, எப்போயாவது நான் உங்களை என்னடா செஞ்சேன், உங்களுக்கு என்னடா பாவம் செஞ்சேன் அப்படின்னு கதவு அவனோட பேசும். இப்படி ஒரு பெரிய வீட்டுக்குள்ளே அவன் திருட போயிடறான். யாராவது வந்துடுவாங்கன்னு சொல்லி பின்னாடி ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை தாவி பிடிச்சு இறங்கலான்னு அந்த மரத்தை தொடுறான். அப்போ அந்த மரம் அவனோடு பேசுகிறது. பட்ட மரம், இலைகளெல்லாம் உதிர்ந்து பட்டு போயிருக்கிற ஒரு பட்ட மரம். அது அப்படியே உதிர்ந்து போயிருக்கு.
தொட்டோன்னே அந்த மரம் அவனோடு பேசுது. இதுதான் காட்சி. அந்த மரம் பேசுது, ஒரு காலத்தில் என்னை சுற்றி 20-30 பேர் இருப்பாங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்க. டெய்லி எனக்கு தண்ணி ஊற்றிடுவாங்க. டெய்லி நைட்டு அப்போல்லாம் என்னது ஃபேன்லாம் கிடையாது, எனக்கு கீழே தான் பாயை விரித்து கதை பேசிக்கிட்டே மகிழ்ச்சியாக தூங்குவாங்க. அப்போ நான் அவ்வளவு மலர்களை பூத்தேன், அவ்வளவு காய்களை தந்தேன். இப்போ பாரு நான் எப்படி பட்டு போய் இருக்கிறேன் அப்படின்னு அந்த மரம் அந்த திருடன்கிட்ட சொல்லும். அந்த திருடன் சொல்வது தான் மிகப்பெரிய ஒரு கண் விழிப்பு. நாமே சமாதானம் செய்து கொள்வதற்கான மிகப்பெரிய வார்த்தை ஒரு தெய்வ அருளோடு அவனுடைய உதடுகளில் இருந்து புறப்பட்டு வந்துச்சு. இந்த திருடன் சொன்னா, நீ ஏன் என்னைக்கோ உனக்கு கீழே வாழ்ந்த மனிதர்களை பற்றி நீ இன்னமும் யோசிச்சுட்டு இருக்கிற? நீ இந்த பூமியில் படைக்கப்பட்டதற்கான காரணம் பூப்பதற்காகவும் காய்ப்பதற்காகவும் கனிவதற்காகத்தானே தவிர என்னைக்கோ உன் நிழலில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி யோசித்து கொண்டே இருப்பதற்காக நீ படைக்கப்படவில்லை. எதை மறைக்க வேண்டுமோ அதை மறந்துவிடு, எதை நினைக்க வேண்டுமோ அதை நினைத்து வாழு என்று அந்த திருடன் அந்த மரத்துக்கிட்ட சொல்லிட்டு புறப்பட்டு போயிடான். அடுத்த வாரம் அந்த மரம் அத்தனை பூக்களோடு அப்படி பூத்து நின்றதாம். இது சாதாரண கதையா? சாதாரண கதையா இது? என்றைக்கோ நம் நிழலில் வாழ்ந்த நம்முடைய பிள்ளைகள் தான், நம்ம செல்லம் கொடுத்து வளர்த்த பிள்ளைகள் தான், நம்ம கைப்பிடித்து கூட்டு போன நம்முடைய பிள்ளைகள் தான். இன்னைக்கு நம்மை மீறி அவர்களுக்கு பிடித்தமான செயல்களை நமக்கு பிடிக்கலன்னா கூட அவங்க செய்கிறாங்க. அதற்காக உங்களுக்கு காயம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த மரத்திற்கு அந்த திருடன் சொன்னது போல நீங்கள் இந்த பூமியில் படைக்கப்பட்டதற்கான காரணம் பூப்பதற்காக, இறைவனை நோக்கி சிந்திப்பதற்காக, இறைவனை பற்றி சிந்திப்பதற்காகத்தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீங்களே தவிர என்னைக்கோ உங்களோடு வாழ்ந்த மனிதர்கள் கிட்ட நீங்கள் காட்டிய அன்பு திரும்ப அதே அன்பு உங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று ஏங்குவதற்காக இந்த பூ உலகத்தில் நீங்கள் படைக்கப்படவில்லை. அந்த எண்ணத்தை மட்டும் இதயத்துக்குள்ளே வச்சுக்கணும். நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை இன்னைக்கு இப்படி பேசுதே, என்னை மீறி பேசுதே அப்படிங்கிற கேள்விகளும் ஏக்கங்களும் வருத்தங்களும் அழுகைகளும் கோபங்களும் இத்தனையும் இன்னைக்கு பெரியவங்க மனசில் இருக்குது. அப்போ அதை எங்கே இறக்கி வைக்கிறது? நம்ம இறக்கி வைக்கப்படுவதற்கான திண்ணை எது? தெய்வம்தான். தெய்வத்தின் திண்ணையில் உங்களுடைய அத்தனை துன்பங்களையும் இறக்கி வைத்து விடுங்கள். அவன் பார்த்து கொள்ளுவான், அவன் பார்த்து கொள்வான். இந்த ஒரு பிறவியில் தானே அவர் உங்களுக்கு பிள்ளை, இந்த ஒரு பிறவியில் தானே அவள் உங்களுக்கு மருமகள். இன்னும் எத்தனை பிறவிகள் நம்ம கடந்து வந்திருக்கோம். இத்தனை பிறவிகளை நம்முடைய இறைவன் நம்மை கடக்க வைத்திருக்கிறான்னா இன்னும் கடக்க வைப்பான். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பையன், சின்ன பையன், பாட்டியோட கண்ணையே பொத்தி பொத்தி விளையாண்டுக்கிட்டே இருந்திருக்கிறான். பாட்டி கேட்டுச்சான், ஏப்பா எப்போ வீட்டுக்கு வந்தாலும் ஆனாவுனா என் கண்ணை பொத்தி பொத்தி விளையாடுறியே, ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த சின்ன பையன் சொன்னானா, இல்லை பாட்டி, எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், எப்போம்மா உனக்கு நிம்மதி வரும், எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருக்கியே, எப்போ தான் உனக்கு நிம்மதி வரும்னு சொல்லி கேட்டேன். எங்கள் அம்மா சொன்னால், பாட்டி எப்போ கண்ணை மூடுறாலோ அப்போ தான் எனக்கு நிம்மதின்னு சொன்னான். அதனால தான் ஓடி வந்து உன் கண்ணை பொத்துறேன் பாட்டி, உன் கண்ணை பொத்திட்டா நீ கண்ணை மூடிடுவல, அப்போ எங்கள் அம்மாவுக்கு நிம்மதியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறான். மனிதர்களும் அவர்களுடைய ஆசைகளும் எவ்வளவு பலவிதமாக இருக்குது பாருங்கள். எப்படிப்பட்ட சூழலில் தான் நம்ம வாழ்கிறோம். வீடுகள் அப்படித்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதில் எப்படி நாம் நிம்மதியை தேடிக்கொள்வது? இப்படி இருக்கிற இக்கட்டுகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் இடையில் நாம் வாழ்ந்தால் கூட நான் எப்படி நிம்மதியை இருக்கிறது, எப்படி நிம்மதிக்கான பயணங்களை நாம் மேற்கொள்வது அப்படின்னா தெய்வத்தின் கரங்களை ரொம்ப வலிமையாக நம்ம பிடிச்சிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதை தான் இந்த தலைப்பு நமக்கு சொல்லுது. 1795 இருந்து 1798 வரைக்கும் மதுராந்தகத்தில் கர்னல் வயனல் அப்படின்னு ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி, இது வரலாறுல உண்மையாகவே நடந்த செய்தி. மதுராந்தகத்தில் கர்னல் வயனல் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி அங்கே ஆட்சி செய்கிறார். மதுராந்தகத்தில் ஒரு மிகப்பெரிய ஏரி இருக்குது, இன்னமும் அந்த ஏரி இருக்குது. அப்போது அன்னைக்கு ஒரு பெரும் மழை பெய்யுது, பெரிய மழை. ஏரி உடஞ்சிருமோ அப்படின்னு பயம் எல்லாருக்கும். அப்போது அதற்கு முன்னாடி அன்றைக்கு காலையில்
மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. அவர்கிட்ட இருக்கிற அந்த ஊர் மக்கள்லாம் போய் சொல்கிறாங்களாம், இங்கே ஜனகவள்ளி தாயார் அப்படின்னு ஒருத்தருக்கு கோயில் கெட்டலான்னு நினைக்கிறோம். ராமனோடு இருக்கிற சீதைக்கு ஜனகவள்ளி தாயார்னு பேர். கெட்டலான்னு நினைக்கிறோம், கோவில் கெட்டலான்னு நினைக்கிறோம். நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவியை பண்ணணும் அப்படின்னு பிரிட்டிஷ் அதிகாரி, ஒரு வேற்று மத நம்பிக்கை உடையவர், அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. போப்பா, இதுக்கெல்லாம் உதவியெல்லாம் செய்ய முடியாது, போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது அன்னைக்கு ஒரு பெரும் மழை பெய்யுது, பெரிய மழை. ஏரி உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஊரே அந்த தண்ணியில் மூழ்கி போயிடுங்கிற நிலைமை. என்ன செய்கிறதுனே தெரில. அப்போது இரவில் ஐயோ ஏரி உடஞ்சிருமோ, கொஞ்சம் பார்க்கணுமேன்னு சொல்லி ஏரியை நோக்கி கர்னல் வைனல் கொடையோடு போகிறார். கொடையோடு போனால் ஏரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே 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 ஏறிக்கிட்டே இருக்குது. ஒரு மின்னல் வெட்டுது. வெட்டுகிற மின்னலில் 2 இளைஞர்கள் கையில் அம்பு அந்த நானோடு நின்று அந்த ஏரியை காவல் காத்து கொண்டிருந்தார்களாம். அவருடைய கண்களுக்கு அது தெரியுது. அதிசயித்து போயிட்டாராம், யார் அது யார் அது யார் அது அப்படின்னு. அடுத்த மின்னல் விட்டது, அப்பையும் பார்க்குறாரு 2 இளைஞர்கள் அப்படி கையில் அம்பு அந்த அம்பராத்துணியோடு இருந்து அந்த ஏரியை காவல் செய்கிறார்கள். கண்ணை தொடச்சி பார்க்குறாரு, அப்படி மேனி எங்கும் புல்லரிக்குது அவருக்கு. மறுநாள் எல்லாருக்கிட்டையும் சொன்னாராம், அந்த ஏரி இவ்வளவு பெரிய மழையிலையும் காவல் செய்யப்பட்டது என்றால் அந்த மின்னல் வெளிச்சத்தில் நான் பார்த்தேன் 2 இளைஞர்கள் கையில் அம்பராத்துணியோடு இருந்த அந்த ஏரியை காவல் செய்தார்கள். காவல் செய்தது வேறு யாரும் அல்ல, அந்த ராமனும் லட்சுமணும் தான் ஒன்றாக இருந்து இந்த ஏரியை காவல் செய்து இந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் நாம் அனைவரையும் பாதுகாத்திருக்கிறார்கள். எனவே ஜனகவள்ளி தாயாருக்காக கோவில் கட்டுகிற அந்த மொத்த செலவையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று மதுராந்தகத்தில் கர்னல் வயனல் தன்னுடைய சொந்த செலவில் ஜனகவள்ளி தாயாருக்கு கோவில் கட்டியிருக்கிறார். நீங்கள் ஒரு நல்ல கைத்தட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி நல்ல கதை கேட்குறப்ப இது எவ்வளவோ பெரிய அற்புதம் பாருங்க. ஏதோ ஒரு தேசத்தில் வாழ்ந்த வேற்று மதம் நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதனுக்கு இங்கே வாழுகிற ராமன் லட்சுமணன் காட்சி தந்து அவர் தன்னுடைய சொந்த செலவில் நம்முடைய தெய்வத்திற்கு ஒரு கோவிலை கட்டியிருக்கிறார் என்று சொன்னால் தெய்வ நம்பிக்கை என்பது அவ்வளவு ஆரோக்கியமானது, அவ்வளவு உணர்வுகள் ரீதியானது. நிறைய பேர் சொல்லுவாங்க, தெய்வம் இருக்குதா தெய்வம் இருக்குதா. தெய்வம் இருக்குது, எங்க காட்டு அப்படின்னா தெய்வம் நல்ல மனிதர்களின் சொற்களில் இருக்கிறது, நல்ல நோக்கம் கொண்ட மனிதர்களின் செயல்களில் இருக்கிறது. ஐயோ முடியவே முடியாதோ, இந்த தோல்வியிலிருந்து என்னால் மீண்டு எழுந்து வர, இவ்வளவு பெரிய நட்டத்தில் நான் இருக்கிறேனே, இந்த நட்டத்திலிருந்து என்னால் மேலே எழுந்திரிச்சு வரவே முடியாதோ, ஐயோ இவ்வளவு பெரிய ஆரோக்கியம் இல்லாத தன்மை வந்துருச்சே, மருத்துவமனையில் நான் வீழ்ந்து போயிட்டேனே, இனிமேல் நான் பொழைக்கவே முடியாதோங்கிற நிலையில் இருக்கிற நமக்கு யாரோ ஒரு மனிதன் உன்னால் பொழைக்க முடியும் அப்படின்னு நம்மளை எந்திக்க வைக்கிறான்ல, அந்த மனிதன் தெய்வம்தான். அந்த தோல்வியிலிருந்து ஒரு மனிதன் நம்மை மீட்டு எடுக்கிறான்ல, அவன் தெய்வம்தான். நல்ல மனிதர்களின் சொற்களில், நல்லோர்களின் நோக்கங்களில், நல்ல மனிதர்களின் செயல்களில் இறைவன் தான் வாழ்கிறான். இறைவன் இல்லையானா இறைவன் இப்படி நீக்கமர நிறைஞ்சிருக்கிறான், எல்லா இடத்துலையும் இருக்கிறான் இறைவன். தெய்வ நம்பிக்கை அப்படின்னு ஏன் இந்த தலைப்பை கொடுத்தேன்னா, போகிற போக்கில் மனிதர்களின் ரூபத்தில் கூட இறைவன் நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை, நிறைய நல்ல செய்திகளை போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு போயிடுவோம். போகிற போக்கில் அப்படி நிறைய மனிதர்களினுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. நான் இப்போ சமீபத்தில் படித்து ஆச்சரியப்பட்ட ஒரு மனிதர் சொல்கிறேன் பாருங்க. தெய்வத்தினுடைய லீலை, தெய்வ நம்பிக்கை ஒரு மனிதனை எவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்கான மிக முக்கிய கதை இது. ஸ்வீடன் நாட்டில் அலெக்சாண்டர் அப்படின்னு ஒருத்தர் பிறக்கிறார். உண்மையாகவே நடந்த வரலாற்று செய்தி, சும்மா ஏனோ தானோன்னு பேசக்கூடாதுல்ல, உண்மையாகவே நடந்த செய்தி இது. ஸ்வீடனில் பிறக்கிறார் அலெக்சாண்டர், அவருடைய பேர். 16வது மாடியிலிருந்து அவர் விழுந்துறார். விழ போகிறப்ப ஏதோ ஒரு பறவை அவரை காப்பாற்றுது. அவருக்கு அந்த பறவை தெரியுது, ஆனால் அது என்ன பறவைன்னு தெரியலை. அப்போ அவருக்குள் ஒரு தேடல், அது என்ன பறவை
என்ன பறவை? ஸ்வீடன் நாட்டில் இருக்கிறவர், அலெக்சாண்டர் அவருடைய பெயர். இப்போது தேடிக்கிட்டே இருக்கிறார், ஒரு இடமா வந்துட்டே இருக்கிறார். அப்போ யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நீ நினைக்கிற கேள்விக்கு விடை தரக்கூடிய ஒரு ஆன்மீக பூமி அப்படின்னா அது தமிழகம்தான். தமிழகம் மாதிரி ஒரு ஆன்மீகமும் இறை அருளும் நிறைஞ்ச மண் எதுவுமே கிடையாது. நீ அங்கே போனனா, அதுலேயும் திருவண்ணாமலை என்கின்ற ஒரு புண்ணிய பூமி இருக்கிறது, அங்கே போனனா உன்னுடைய கேள்விகளுக்கான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கிளம்பி திருவண்ணாமலைக்கு வர்றார், ரமணாசிரமத்துக்கு வர்றார், ரமணரை பார்க்குறார். அந்த பார்வை அவருக்குள் ஏதோ ஒரு ஆற்றலை கலப்புது. அந்த பார்வையே அவளுக்குள்ள ஏதோ ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ரமணரை பார்த்துக்கிட்டு மட்டும் பணம் புகழ் இது எல்லாவற்றையும் தாண்டி நான் எப்போதுதான் நிம்மதியா வாழ முடியும், எப்போது எனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னா, உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் எப்போதும் நிம்மதி இருக்க வேண்டும்னா இந்த ஒரு ரூல் தான். இறைவனின் பிள்ளை நான், அவன் எனக்கு எது செய்தாலும் அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும். அவன் கணக்கு எனக்கு புரியாது. அவன் என்ன செஞ்சாலும் அது என்னுடைய நல்லதுக்கு தானே, நான் அதை ஏற்றுக்குவேன். அக்செப்டன்ஸ். நான் அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற மனப்பாங்குக்கு நாம் நகர்ந்து விட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் நிம்மதி நம்ம கூடவே இருக்கும். அது என்னதானாலும் இருக்கும். உங்க மருமகள் உங்களை திட்டதா நல்லதுதான். போன ஜென்மத்துல இவளுக்கு நான் மாமியாரா பிறந்திருப்பேன் இல்லையா? போன ஜென்மத்துல இவளுக்கு நான் மருமகளா பிறந்து நான் இவளை ஆட்டி படைச்சிருப்பேன். அதனால கடவுள் இந்த வருஷத்துல இந்த ஜென்மத்துல என்ன செஞ்சுட்டாரு, இவளை எனக்கு மருமகளா கூட்டு வந்து 2 வசம் வாங்க வைக்கிறார். இதோட இந்த பிறவி பயன் முடிஞ்சு போச்சு. எனக்கு பிறவி என்னும் பெருங்கடலை நான் தாண்டி விட்டேன். நல்லதுதான், முடிஞ்சு போச்சு. என்னுடைய பிறவி வினைகள் எல்லாம் மருமகள்ங்கிற ரூபத்துல வந்து என்னை ஆட்டி படைக்குது. இதோட என்னுடைய பிறவி பயன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அதையும் ஏற்றுக்கிட்டு அதையும் நல்ல விதமா நம்ம கடந்து பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை மகிழ்ச்சியான. இறைவன் உங்கள் கைகளில் அற்புதமாக கொடுத்த பிரசாதம் போன்றது இந்த வாழ்க்கை இல்லையா? இப்போ இந்த வாழ்க்கையில நம்மளை சுற்றி என்ன நடந்தாலும், அது எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே உள்ளன்போடு மகிழ்ச்சியோடு நம்ம ஏத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்க, வாழ்க்கையில எப்பவுமே நிம்மதிதான், எப்பவுமே நிம்மதிதான். இது வரைக்கும் அவன் கொடுத்ததுக்கே நம்ம எல்லோரும் நன்றி சொல்லணும். சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரை நமக்கு அவன் அவ்வளவு விஷயங்கள் கொடுத்திருக்கிறான். போட்டுக்கிறதுக்கு நல்ல உடை, 2 நல்ல கைகள் இல்லையா, பார்ப்பதற்கு அழகான 2 கண்கள், நல்ல சொற்பொழிவை கேட்பதற்கு அழகான கேட்கக்கூடிய காதுகள். இதை விட வேற என்ன வேண்டும்? இறைவா நீ கொடுத்ததற்கு நன்றி, கொடுத்ததற்கு நன்றி. நம்ம எல்லார்கிட்டையுமே இல்லாமைகளினுடைய பட்டியல் அவ்வளவு இருக்கு. எனக்கு இன்னும் இதை கொடுத்துருக்கலாம், எனக்கு இன்னும் அதை கொடுத்துருக்கலாம், எனக்கு மட்டும் அப்பவே அது கிடைச்சிருந்துச்சுன்னா, எனக்கு மட்டும் இப்பவே இது கிடைச்சிருச்சுன்னா, இப்படி 1000 விஷயங்கள் நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கு. ஆனா அது எதுவுமே கிடைக்காம இருக்கிறது தான் நல்லது. அது எதுவுமே கிடைக்காம இருந்துச்சு. நாம் சொல்லவா இன்னும் நுட்பமான விஷயம், பணம் பணம்ங்கிறோம். அளவுக்கு அதிகமான பணம் அதிகமா நம்ம கைகளை வந்து சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை விட பெரிய நோய் எதுவுமே கிடையாது. வேகமா ஓஞ்சு அழிஞ்சு போயிடுவோம். நம்ம அதிகப்படியான பணம் தேவையில்லாத நிறைய சேர்க்கைகளை நமக்கு கொடுக்கும், தேவையில்லாத நிறைய பழக்க வழக்கங்களை நமக்கு கொடுக்கும். நம்ம எல்லாத்துக்கும் செலவழிச்சு கடைசியில நமக்கே அப்படின்னு பிசினஸ்க்கு பிள்ளையார் சொல்லி போடுறதுக்கு பதிலாக நமக்கே ஊதிட்டு போகுது. அப்போ இறைவன் நமக்கு எதை எந்த அளவுல கொடுத்தா நம்முடைய வாழ்க்கை சீரா இயங்குமோ அதை அந்த அளவு தான் கொடுத்திருக்கிறான். அதை அப்படியே உள்ளன்போடு மகிழ்ச்சியா ஏற்றுக்கொண்டு நிம்மதியா இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். எந்த குறையுமே மகிழ்ச்சியா, இறைவா உன் அருள் என்னோட இருந்தா போதும்பா, என் மனதில் இருக்கிற எல்லா பாரமும் போயிடுச்சு, நீ ஒருவன் எனக்கு துணையா இருந்தா போதும். பிள்ளை குட்டி அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பற்று தான். அதையெல்லாம் தாண்டி நிரந்தர பற்றாக உன் கால்களை நான் பற்றி இருக்கிறேன். நீ இருக்க எனக்கு துணையா. பிள்ளை போச்சுட்டாரா, எனக்கு பிள்ளை மாதிரி முருகப்பெருமான் நீ வர போற, பிள்ளை மாதிரி என் மடியில படுத்துக்கிறதுக்கு நீ இருக்கிற இல்லையா? கணவர் போச்சுக்கிறாரா, சிவபெருமானு நீ இருக்கிற, இந்த சிவன் கோயிலுக்கு வந்து உட்காந்துக்கிறேன் நான் முன்னாடி
உன்னை விட எனக்கு யாரு துணையா இருக்க போறா, நீதான் உற்ற துணை, போதுமே. மகா சண்டை போடுற, ஒரே உன் பையனுக்கே எல்லாமே பண்ணு, என்னைதான் பார்த்தா உனக்கு ஆளா தெரியாதா, மாரியம்மா கோயிலுக்கு கிளம்பி போயிட வேண்டியதான். மாரியாத்தா பிள்ளை கூட உட்கார்ந்து இருக்கா, மருமக தான் குறை சொல்லுது அப்படின்னு பார்த்தா மாமியார், நம்ம மாமியாருக்கு நம்ம குறை சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா மாமியார் மாதிரி காளியம்மன் கோயிலுக்கு போயிட வேண்டியதான். காளியம்மன் ஒரு மாமியார் கூட அப்படி கம்பீரமா உட்கார்ந்து இருக்கிறா சிவகாசியில, அதான் நீ தான் துணை அப்படின்னு எல்லா பிரச்சனைகளையும் இறைவனுடைய காலடியில விட்டுட்டு, அப்பா நான் நிம்மதியா இருக்கிறேன், என்னை எந்த பிரச்சனையும் என்னை எதுவுமே செய்யாது என்கின்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் நம்ம கூட இருந்தது அப்படின்னா எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கும். அதனாலதான் ஞானசம்பந்தர் சுற்றமோடு பற்றாவை துயக்கவர அறுத்து குற்றமில் குணங்களோடு கூடுமடியார்கள் மற்றவரை வானவர்தம் வானுலகம் ஏற்ற கற்றவர் இருப்பது கருப்பறையில் ஊரே அப்படின்னு பாருங்க. அப்போ இறைவா நீ துணை இருக்கிறல, எனக்கு வேற என்ன எனக்கு துணை இருக்கணும் அப்படிங்கிற இயல்பான நம்பிக்கையை நமக்குள் வளர்த்து கொண்டோம் அப்படின்னா இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான. பெரிய பெரிய விஷயங்கள் இல்ல, சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இறைவன் துணையா இருக்கிறார். அர்த்தமுள்ள இந்து மதம் இன்னைக்கு காலையில படிச்சுட்டு இருந்தேன். கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்கிற 10 தொகுதி, அதுல 3வது தொகுதியினுடைய நிறைவுல மலையரசி அம்மன் பத்தி அவர் எழுதியிருக்கிறார். வாய்ப்பு இருந்தா படிங்க. யார் அந்த மலையரசி அம்மன் அப்படின்னா, மலையரசி அம்மன் கோயில போய் சத்தியம் செய்வதற்கு அப்படி பயப்படுவாங்களாம் அந்த காலகட்டத்துல. ஏதோ ஒரு தொகை கொடுத்து யாரோ ஒருத்தவங்க ஏமாத்துறாங்க. அந்த காலகட்டத்துல என்னங்க பேங்க் எல்லாம் கிடையாது. யாரோ ஒருத்தர் காசு கொடுத்துட்டு உனக்கு அப்புறம் மாட்டி தரேன், தந்ததுக்கு அப்புறம் நீ இந்த பொருளை தான் அப்படின்னு ஏதோ ஒரு தங்கத்தை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் அப்படி எழுதியிருக்கிறார். பணத்தை ஃபுல்லாவே நம்ம கட்டி முடிச்சுட்டோம், ஆனா தங்கத்தையோ தாலியோ தான் அடகு வைப்பாங்களாம். அப்ப அந்த தாலியை திருப்பி தரல அப்படின்னாக்க நம்மளால என்ன செய்ய முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. வா மலையரசி அம்மன் கோவிலுக்கு அப்படின்னா பயப்படுவாங்களாம். மலையரசி அம்மன் கோவிலில் சத்தியம் சொல்வதற்கு அத்தனை மக்களும் அப்படி பயப்படுவாங்களாம். அவர் ரொம்ப சூப்பரா ஒரு வார்த்தை அதில் பயன்படுத்தி இருக்கிறார் அர்த்தமுள்ள இந்து மதத்தில். இன்னைக்கு என்ன நீதிபதி நீதிபதினு நீங்க பேசுறீங்க, உண்மையான நீதிபதி மலையரசி அம்மன் தான். அவள் நீதிபதியா உட்கார்ந்துட்டா அவளினுடைய அந்த தீர்ப்புக்கு பயப்படாத மனிதர்களே கிடையாது எங்களுடைய ஊர்களில் அப்படின்னு கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். அப்ப அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் தெய்வத்தினுடைய நம்பிக்கைக்கு அப்படி கட்டுப்பட்டு இருந்திருக்கிறார்கள். தெய்வம் நம்மள பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கும், அது இன்னைக்கு காலகட்டத்துக்கு இன்னும் நிறையவே நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, தப்பு செய்யறவங்க நல்லா தானே இருக்கான், கலியுகத்துல நல்லவங்களுக்கு காலமே இல்லை போல. நான் நேர்மையா உழைச்சேன், நேர்மையா இருக்கேன், ஆனா பாரு அவ்வளவு ஆட்டையை போட்டு அவ்வளவு ஃப்ராடுத்தனம் பண்ணி காரு வீடு கிடுகிடுப்பாகவே இருக்கான், சந்தோஷமாவே இருக்கான், அவன் சாமி ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு ஒரு கேள்வி ஒருவேளை உங்களுடைய இதயத்தின் தளத்தில் இருக்கலாம். எனக்கு இந்த கேள்வி எப்போதுமே இல்லை. நல்ல அறத்தோடு நல்ல எண்ணங்களோடு படிப்படியா இறைவனுடைய அருளோடு நம்ம முன்னேறி போகும், அவ்வளவுதான். அவ்வளவு முன்னேறணும் இவ்வளவு முன்னேறணும் எதுவுமே இல்லை. இறை அருள் நமக்கு துணையா இருந்தா போதும். அதை விட பெரிய விஷயம் என்ன? பணம் உங்களை விட்டு போயிடும் பாதிலே, மனிதன் உங்களை சுத்தி இருக்கிறவன் பாதிலே உங்களை விட்டு போயிடுவான். பாதிலே சும்மா போனா கூட பரவாயில்ல, முதுகுல 2 குத்து குத்திட்டு போவான். ஆனா இறை அருள் அப்படி கிடையாது, எப்போதுமே உங்களுக்கு துணையாக வரும். இப்படி ஒரு கேள்வி இருக்கிறது என்றால், இன்றைக்கு இருக்கிற நவீன எழுத்தாளர்களின் மிகச்சிறந்த எழுத்தாளர் ஜெயமோகன் அப்படின்னு மிகச்சிறந்த எழுத்தாளர். அவர் பழிக்கள் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த கதையை முழுவதுமா சொல்வதற்கான நேரம் இப்போது இல்லை, ஆனா சுருக்க சொல்கிறேன் நான். பழிக்கள் அப்படிங்கிற கதை எதை பற்றியதுன்னா, தென்காசியில ஒரு ஆடிட்டர் இருப்பார். அவரை சந்திப்பதற்காக ஒரு மனிதன் வருவான். இப்படிதான் அந்த கதை தொடங்கும். அந்த கதையை ரொம்ப சுருக்கமா சொல்றதா இருந்தா, அந்த சந்திக்க வந்த மனிதன் யார் அப்படின்னா, ஒரு நிலம் விற்க முடியாதபடி இருக்கும். ஏன் அதை விற்கவே மாட்டேங்கிறாங்களோ, அந்த நிலத்தை யாராவது வாங்க வந்தா கூட, வாங்குறேன்னு சரின்னு சொன்னா கூட அந்த வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தவங்களுக்கு கோர விபத்தாகி அவங்க இறந்து போயிடறாங்க. அந்த நிலத்தோட உரிமையாளராக இருக்கிற அந்த வம்சாவளி வழி வழி வந்த எல்லோரும்
ஏதோ ரோட்ல அடிபட்டோ ஏதோ ஒரு விபத்துல சிக்கியோ இப்படியே இறந்து போறாங்க. ஏன் இப்படி நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அந்த தலைமுறையினுடைய மொத்தமே அப்படிதான் நடந்தது. வழி வழி வர எல்லாருக்கும் இப்படி ஏதோ ஒரு விபத்து நடந்துகிட்டே இருக்கு. அப்போ ஏன் இந்த ஆடிட்டரை சந்திக்க வராங்கன்னா, அந்த ஆடிட்டருக்கு ஒரு அப்பா இருக்கிறார், வயது முதிர்ந்த அப்பா, புத்தி சுவாதீனம் மற்ற ஒரு அப்பா. யார் அந்த அப்பா அப்படின்னாக்க, ஒரு காலத்தில் கேரளால நம்பூதிரியா இருந்தவர், ரொம்ப வறுமை, ரொம்ப ரொம்ப வறுமையா இருக்கிற ஒரு மனிதர். இந்த நிலத்தினுடைய உரிமையாளர் இருக்கிற விற்கவே முடியாதுன்னு சொன்னா அந்த நிலத்தினுடைய உரிமையாளர், அவருடைய வழி வழி வந்த அந்த தாத்தா, அவர் என்ன அப்படின்னா அந்த கோவிலுடைய அறங்காவலரா இருந்திருக்கிறார் கொஞ்ச காலம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா சிலைகளை எல்லாம் எடுத்து வித்து பணம் பண்ணி பெரிய சொத்துக்கள், நிறைய சொத்துக்களை சேர்த்துட்டார். ஒரு காலகட்டத்துல இது எப்படி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சுறாங்க. கண்டுபிடிச்சோன்னே அது எல்லாத்தையும் எடுத்தது இந்த பூசாரி தான், இந்த நம்பூதிரி தான் அப்படின்னு இவர் மேல பழியை போட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. அவர் 21 வருஷம் ஜெயில கஷ்டப்பட்டிருக்கிறார். 21 ஆண்டுகள். 3 பிள்ளைகளோட அவங்க அம்மா தன்னந்தனியா கஷ்டப்பட்டு போராடி கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி அவரை படிக்க வச்சா இன்னைக்கு ஒரு பையன் ஆடிட்டர் ஆயிட்டான். அவர் ஆடிட்டரா இருக்கிறாரு. இப்ப அப்பா வெளியே வந்துட்டாரு. ஆனா அவருக்கு புத்தி சுவாதீனம் எதுவுமே இல்லை. இப்படி செய்யாத தப்புக்கு நம்ம வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி. ஏன் அந்த நிலத்தை விற்க வந்த யாருக்கோ இப்படி ஆகுது, இல்ல ஏன் அந்த தலைமுறைக்கே இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஜாதகத்துல போய் கேட்கறதுக்காக போவாங்க. ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, அந்த ஜாதகத்தை பார்த்த நபர் இதை சொல்றார். இப்படி உங்க தலைமுறையில யாரோ ஒருத்தர் இப்படி பண்ணிருக்கிறார், அது உங்களுடைய தலைமுறையே பிடித்த சாபமா இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. இதுக்கு நாங்க என்னதான் பண்ணணும், இதுக்கு என்னதான் பரிகாரம், என்ன செய்யணும், கடவுளுக்கு நாங்க என்ன செய்யணும்னு கேட்டோம்னா அந்த பூசாரி சொன்னாரா, அந்த ஜாதகம் பார்க்கிறவர், நீங்க எதுவுமே செய்ய வேணாம், எப்படியாவது அந்த மனிதரை தேடி கண்டுபிடிச்சு அவர் கால விழுந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் உங்களை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா உங்களுடைய தலைமுறைக்கான பாவம் உங்களை விட்டு போயிடும் அப்படின்னு சொன்னதாகவும், திரும்ப அந்த நம்பூதிரியினுடைய கால்களில் அவர்கள் விழுந்து உங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்டு அவரும் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படிங்கறதோட அந்த கதை முடியுது. பழிக்கல் அப்படிங்கிற அந்த கதை ஜெயமோகனுடைய கதை. ஆனா இந்த கதை நம்முடைய கரங்களுக்கு தருகிற அறம் என்ன தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்களா அவன் எல்லாம் அவ்வளவு பிரார்த்தனை பண்றான், அவ்வளவு முன்னேறி போறான், இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுட்டா அப்படின்னு உங்களுடைய எண்ணங்களில் இருந்தது என்றால், அவன் அவ்வளவு சொத்து சேர்த்து வைக்கல, அவன் தலைமுறைக்கு அவ்வளவு பெரிய பாவத்தை சேர்த்து வைத்திருக்கிறான். அவ்வளவு பெரிய பாவத்தை சேர்த்து வச்சிருக்கிறான் அவன். அதால கஷ்டப்பட போறது அவனுடைய தலைமுறை. அவன் தலைமுறை படுகிற கஷ்டத்தை அவனுடைய கண்ணெதிரே அவனும் இருந்து பார்ப்பான். பார்க்காமலாம் அவன் சாக மாட்டான். எவ்வளவு பெரிய துயரம் யோசிச்சு பாருங்க. என் கண்ணெதிரே என்னுடைய தலைமுறை அனுபவிக்கிற கடினத்தை நான் பார்த்து கொண்டே இருப்பது, அதனால் வருகின்ற வழியை நான் அனுபவித்துக் கொண்டே இருப்பது எவ்வளவு பெரிய வேதனை. சொத்து கிடையாது. இன்னைக்கு இருக்கிற பெரியவர்களுக்கும் இதை இணையத்தின் வாயிலாக பார்க்கிற இளையர்களுக்கும் நான் சொல்றேன், அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நாம் சேர்த்து வைக்க வேண்டியது சொத்து அல்ல, நல்ல புண்ணியங்களைத்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சேர்த்து வைக்க வேண்டும். நிறைய நல்ல காரியங்கள் செய்யணும், நல்ல கோவில்களுக்கு போகணும், அங்க சாப்பிட முடியாம இருக்கிற ஏழை பாலைகளுக்கு உணவு அளிக்கணும், இந்த மாதிரி நல்ல சொற்பொழிவுகளை கலந்துக்கணும். அதற்காக பொருளுதவி கேட்கிற ஐயாவுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு 100 200 அது கூட ஒரு புண்ணிய கணக்கு தான். அது ஒரு புண்ணியம். இன்னைக்கு நீங்களா நினைப்பீங்க, இப்போ இப்படி ஒரு சொற்பொழிவு நடக்குது, ஐயாவுக்கு நம்மளால ஒரு 300 ரூபாய் ஒரு 200 ரூபாய் நம்ம ஏதோ கொடுப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சு ஒரு தொகை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாய் இன்னைக்கு உங்களுடைய கைகளில் இருந்து போயிருக்கலாம். நாளை உங்களுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அது லட்சமாக வந்து சேரும், லட்சமாக வந்து சேரும். இளைய தளபதி விஜய் நேற்று மலேசியால பேசியிருக்கிறார் ஆடியோ லான்ச். தலைவன் எப்பவுமே குட்டி கதை சொல்லிட்டே இருப்பார். நேற்று ஒரு குட்டி கதை அற்புதமா சொல்லியிருக்கிறார். ரொம்ப சூப்பரான ஒரு குட்டி கதை. என்னன்னா, ஒரு அம்மா பிரசவ வேதனையோடு நிற்கிறாங்க, தாங்க முடியல. ஒரு ஆட்டோக்கார் அவங்கள கூட்டு போறார். ஒரு பெரிய மழை. அந்த ஆட்டோக்காரர் நிப்பாட்டிட்டு கொடையை எடுத்து கொடுத்தாங்க. நனைஞ்சிடாதம்மா பார்த்து போ. அப்ப இந்த கொடையை நான் உனக்கு எப்படியா கொடுக்கறது அப்படின்னு அந்த அம்மா கேட்டுட்டு, வேற யாராவது மழையில நனைஞ்சு கஷ்டப்படுவாங்களா அவங்களுக்கு கொடு அப்படின்னு
சொல்லியிருக்கிறார். ஆனா என்னவா போயிடுச்சு, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டு வெளியே வருது, ஒரு வயசான பெரிய ஒரு நடிகிட்டே இருந்திருக்கிறார். அவர்கிட்ட இந்த அம்மா கொடையை கொடுத்துருச்சு. கொடுத்தோன்னே அந்த வயசான பெரியவர் கொஞ்சம் தூரம் நடந்து போயிருக்கிறாரு. நடந்து போனோடனே ஒரு பூக்கார அம்மா பூ 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 பூன்னு வித்துக்கிட்டே போயிருக்கு. அந்த பூக்கார அம்மா பாவமே, ஏன்னா அது விற்கிற அதோட பூக்கடைக்கு வரைக்கும் அது நடந்து போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பூக்கடைக்கார அம்மாவுக்கு அந்த கொடையை என்ன செஞ்சுட்டாரு, கொடுத்துட்டாரு. அந்த பூக்கடைக்கார அம்மாவும் மெதுவா நடந்துகிட்டே பூ வித்துட்டே தன்னுடைய கடைக்கு வந்துருச்சு. கடைக்கு வந்து கொடையை வச்சிருக்கு. ஒரு பள்ளிக்கூட பிள்ளை எல்லாரும் கூட்டு போறாங்க. அப்பா அம்மா வந்து ஒரு பிள்ளை மட்டும் நனைஞ்சு போயிட்டே இருக்கிறா. பூ கடைக்கார அக்கா கூப்பிடுறாங்க, இங்க வாமா, இந்த கொடையை கொண்டு போ அப்படின்னு சொல்லி கொடையை கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைகளுடைய அப்பா வீட்டோட வாசல்ல நிக்கிறாரு. ஐயோ, நம்மளுடைய பிள்ளை மழையில நனைஞ்சு வருமே, என்னடா செய்யறதுன்னு நினைச்சிட்டு நிக்கிறாரு. அந்த பிள்ளை கொடையோட வருது. பார்த்தா அந்த நின்ன அப்பா யார் தெரியுமா, அந்த ஆட்டோக்காரர். நல்லாவே கைது. இவ்வளவு பெரிய சீப்பாரம். நாம் செய்கிற எளிய ஒரு நன்மை, சிறிய ஒரு நன்மை, எதிர்பாராத கணங்கள்ல யாரோ நம் தலைமுறைக்கு, நம் தலைமுறை பிள்ளைகளுக்கு உதவியாக வந்து நிற்கும். அது என்ன கொடையாக இருந்தாலும் சரி, கொடையை நான் சொல்றேன், அது ஒரு சின்ன உதவிதான். அது உங்களுக்கு சிறிய உதவி, கடவுளினுடைய கணக்கில் அது பெரிய உதவி, பெரிய விஷயம். அதனால இது சின்ன விஷயம் தானே அப்படின்னு நினைக்காம நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். சின்ன சின்ன விஷயங்களை எல்லாருக்கும் நல்லது செய்ப்பா, நல்லது நினைப்பா அப்படின்னு நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லி சொல்லி பழக்கி கொண்டு வந்தோம்னா இயல்பாவே அவர்களுக்குள் ஒரு தெய்வ நம்பிக்கை வரும். என்ன தெய்வ நம்பிக்கை வரும்? நம்ம நல்லது செஞ்சோம்னா தெய்வம் நமக்கு நல்லதை தான் செய்யும் என்ற நம்பிக்கை நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் இதயத்திலும் நம்முடைய இதயத்திலும் வந்துவிட்டது என்று சொன்னால் அதை விட தெய்வ அருள் என்ன இருக்கிறது? வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமா போயிடும். நம்மளை சுத்தி எப்பவுமே நல்லதே நடக்கிற மாதிரி, நம்மளை சுத்தி எப்பவுமே நல்ல மனிதர்களே இருப்பது போன்ற ஒரு உணர்வு. எனக்குலாம் இப்ப அப்படிதான் ஒரு உணர்வு இருக்கு. நம்மளை சுத்தி எல்லாம் நல்ல மனிதர்களா இருக்கிறாங்க, நல்லதே நடக்குது, ஏதோ ஒரு இறை அருள் சூழ நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஓச்சோ அழகா ஒரு வார்த்தை சொன்னார், ஒருமித்த சிந்தனை கொண்ட 4 மனிதர்களோடு அமர்ந்து. நீங்க இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. ஒருமித்த சிந்தனை கொண்ட 4 மனிதர்களோடு அமர்ந்து நீங்கள் நல்லதையே பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அங்கே 5வது ஆளாக கடவுளும் இருப்பார் என்று ஓசோ சொன்னார். இவ்வளவு பெரிய விஷயம். நம்ம எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா நம்மோடு நம்மளா இறைவனும் அமர்ந்து அப்படியே தன்னுடைய அருளாசியை கொடுத்துட்டு இருக்கிறார். நல்லதை பேசுகிறார்கள், நல்லதை கேட்கிறார்கள். இந்த இடமே நன்மையினுடைய அதிர்வலைகளால் நிரம்பி இருக்குது. அப்ப இந்த இடத்துக்கு நம்ம வருவோம் அப்படின்னு சிவன் கோயில் இருக்கிற சிவன் பைசைக்கிள் எடுத்துட்டு ஓடி வந்துருவாரு. ஆமா, கேட்பார். இறை எங்க இருக்கும் அப்படின்னா எங்கே நன்மைகளினுடைய அதிர்வலைகள் இருக்கிறதோ அங்கதான் இறைவன் இருப்பார். நம்மளுடைய வீரை நம்ம அப்படி ஃபர்ஸ்ட் உருவாக்கணும். உண்மையினுடைய அதிர்வலைகளை எப்படி உருவாக்குறது? நல்லதையே பேசுவது, நல்ல நல்ல மங்களமான சொற்களை பேசுவது, வீடை மங்களமாக வைத்துக் கொள்வது. நீங்க நான் பொய்யெல்லாம் சொல்லல, அப்படி மங்களமா உங்களுடைய வீடை உருவாக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தேவையில்லாத எந்த துஷ்ட சக்தியும் உள்ள வரவே முடியாது. துஷ்ட சக்தி மட்டும் இல்ல, தீமையான எண்ணம் கொண்ட மனிதர்கள் கூட உங்களுடைய வீட்டுக்குள்ள காணொலி எடுத்து வரவிட மாட்டார் இறைவன். அவ்வளவு பெரிய அருள் நம்முடைய எண்ணங்களுக்கு உண்டு. நம்முடைய எண்ணங்களுக்கே அவ்வளவு பெரிய சக்தி இருக்குது. அப்ப நல்லதையே பேசுவது, நல்லதையே சிந்தனை செய்வது அப்படிங்கிறது தான் இந்த தெய்வ நம்பிக்கை நமக்குள் கொடுக்கிறது. இன்னும் சின்ன சின்னதா 2-3 நல்ல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன நல்ல விஷயங்கள்? இன்னும் 2 நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு சொற்பொழிவை நம்ம நிறைவு பண்ணி. மதுரையை ஆண்ட ரோஸ் பீட்டர் மிகச்சிறந்த ஆங்கில அதிகாரி, மிகச்சிறந்த ஆங்கில. ரோஸ் பீட்டர் அவருடைய மிகப்பெரிய பங்களால தூங்கிட்டு இருக்கிறார். தூங்கிட்டு இருக்கிறப்ப ஒரு குட்டி பொண்ணு பட்டு பாவாடை போட்டு கால சலங்கை கட்டி
ஜல் 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 அப்படின்னு எழுப்புற. யார் இது? ஒரு தூக்கத்துல கண் முடிச்சு பார்க்குற. யார் இது? வா என் கூட கம் அப்படின்னு விரல் பிடிச்சு கூட்டுவார். ஏன் இந்த பிள்ளை இப்படி நட்ட ராத்திரியில நம்மளை இப்படி விரல் பிடிச்சு கூட்டு வருது அப்படின்னு மெதுவா எழுந்துச்சு அவரும் நடந்து வர்றாரு. கொஞ்ச தூரம் அவருடைய வீட்டுக்கு அந்த பங்களாவுக்கு வெளியே அப்படி வாராரு. கடகடகடகடன்னு இடி இடிச்சு அந்த வீட்டின் மேல படுது. அந்த வீடு தரை மட்டும் ஆயிடுச்சு. பங்களா ஆச்சரியம், என்னடா இது? போ நீ யார் அப்படின்னு கேட்கிறாரு. அப்படியே அந்த பொண்ணு அப்படியே நடந்தே போகுது. இவரும் பின்னாடி அப்படியே நடந்து வாரார். அந்த பொண்ணு நடந்தே போகுது. மேற்கு கோபுரம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் நுழைந்து அவள் மறைந்தே போகிறார். வந்தது மீனாட்சி. மதுரை மீனாட்சியே ஆங்கில அதிகாரி ரோஸ் பீட்டரை காப்பாற்றி இருக்கிறார். அதை உணர்ந்து கொண்ட ரோஸ் பீட்டர், ஐயோ என் நம்பால், நான் வேற்று மதம் தான், ஆனாலும் இறைவன் இருப்பது உண்மை. மதுரையை அரசாலும் வந்த மீனாட்சி எனக்குள் தெய்வீக அருளை ஏற்படுத்தி விட்டால், வெறும் காலோடு அல்லவா அவள் நடந்து வந்தாள். அவளுக்கு தங்கத்துல ஒரு பூட்ஸ் கால் நான் செஞ்சு கொடுக்கிறேன்னு அன்னைக்கு அவர் செஞ்சு கொடுத்த பூட்ஸ் காலோட இன்றைக்கும் மதுரை மீனாட்சி ரோஸ் பீட்டர் செய்து கொடுத்த தங்க பூட்ஸ் காலோடு இன்றைக்கும் மதுரையை வலம் வந்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால் தெய்வ அருள் பெரியது. தெய்வ அருள் அளவிடவே முடியாதது. தெய்வத்தின் கருணை நம்முடைய இதயத்தின் தளத்தில் இருந்தது என்று சொன்னால் வெல்லவே முடியாதது என்று இருப்பதையெல்லாம் நம்மால் வெல்ல முடியும். நிறைவு செய்தி இதுதான். பெரிய பெரிய இங்கெல்லாம் நிறைய விஷயங்களை சொல்றோம். இன்னைக்கு நடந்தது ஏதாவது சொல்லுப்பா, இதெல்லாம் ரோஸ் பீட்டர் காலத்துல நடந்துச்சு, இன்னைக்கு ஏதாவது நடக்கிறா இப்படி அப்படி ஏதாவது சொல்லு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ போன சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸ்க்கு போனாங்க, வானத்திற்கு போனாங்க. கொஞ்ச நாள்ல திரும்பிடலாம் போயிட்டு 3 நாள்ல திரும்பிடலாம்னு போனவங்க கிட்டத்தட்ட 3 மாதங்கள் இருந்தாங்க. 3 மாதங்கள் உணவு இல்லாம எதுவுமே இல்லாம இங்க இருந்து போன சுனிதா வில்லியம்ஸ் இங்க வானத்துக்கு போறாங்க. செயற்கைக்கோளின் உதவியோட போனவங்க கையில எடுத்துட்டு போன விஷயம் என்ன தெரியுமா? பகவத்கீதையை எடுத்து போனார்கள். பகவத்கீதை இறங்கி வந்தோன்னு கேட்டாங்க, ஏன் நீங்க பகவத்கீதையை நீங்க எடுத்துட்டு போனீங்க? போனது 3 நாள் தான் போனோம், ஆனா அங்க இருந்தது 3 மாதங்கள் இருந்தோம். ஆனால் அந்த 3 மாதங்களில் எனக்குள் தைரியத்தை தன்னம்பிக்கையை தந்தது பகவத்கீதை தான் என்று சுனிதா வில்லியம்ஸ் பதிவு செய்தார். நேற்றைய நூற்றாண்டு அல்ல, இன்றைய நூற்றாண்டிற்குள்ளும் இறை அருள் இருந்தால்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதைதான் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நாம் கடத்த வேண்டும். இப்ப இறை அருள் இந்த மண்ணுலகத்துல இல்ல, விண்ணுலகமே நீ போனாலும் உனக்கு துணையாக இருப்பது தெய்வ நம்பிக்கை தான். தெய்வத்தை முழுமையா நம்பி உன்னை ஒப்படைத்தால் மட்டுமே உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இதுதான் நிறைவு செய்தி. நம்முடைய ஸ்ரீவைகுண்டம் பக்கத்துல தெய்வ சிகாமணி அப்படின்னு ஒரு ஐயா இருக்கிறார். இன்னைக்கு என்னன்னு தெரியல, நிறைய உண்மையாகவே நடந்த விஷயங்களையா பதிவு செஞ்சிருக்கேன். என்னை பொறுத்தவரைக்கும் சிவசக்தி ஆன்மீக சபையில் நான் பேசிய மிகச்சிறந்த பேச்சுகளுள் இதுவும் ஒரு நல்ல பேச்சா நான் நம்புறேன். இறையர்களோடு இன்னைக்கு ஒரு நல்ல பேச்சா அது அமைஞ்சிருச்சு. அதற்கு காரணம் நீங்க எல்லோரும் தான். இதை இவ்வளவு ஆத்மார்த்தமா கேட்டவங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமான நன்றிகளை நான் தெரியப்படுத்தினேன். இந்த பேச்சு அவ்வளவு ஆத்மார்த்தமா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. தெய்வ சிகாமணி ஐயா மிகச்சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர். அவருக்கு பிறந்த பிள்ளைக்கு வாய் பேச முடியல, பேச்சு வரல. இப்ப ஊர் மக்கள்ல என்ன பேசுவாங்க? ஊருக்கா போய் ஆன்மீக சொற்பொழிவு பேசுறான், அவன் பிள்ளை பேச்ச முடியும். ஒரே இறைவன் இறைவன்றான், தெய்வம் இருக்குதுன்றான், எங்க தெய்வத்தை காணும் அப்படின்னு ஊர் மக்கள்லாம் பேசுறாங்க. அவ அந்த பிள்ளையை அழைத்துக் கொண்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போறார். முருகா நீதானே துணை. எல்லாரும் இப்படி சொல்றாங்க, என் பிள்ளையால பேசவே முடியல, நான் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராக இருந்து என்ன செய்ய, என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு பிள்ளையை படுக்க போட்டு திருச்செந்தூர் கடல்ல போய் குதிக்க போறாங்க. தெய்வ சிகாமணியும் அவருடைய மனைவியும்
அவங்க கடலை நோக்கி போன்னு வாய் பேசாது இருந்த அந்த பிள்ளை அம்மா அப்பா என்று கத்திக்கொண்டே வந்தது. 5 வயதில் அந்த பிள்ளை திருச்செந்தூர் கோவிலில் இருந்து கண்ட கனிவெண்பாய் என்கின்ற நூலை இயற்றியது. வாய் பேசாமல் இருந்த அந்த பிள்ளைதான் குமரகுருபரர். வரலாற்றில் இருக்கிற ஒரு விஷயங்களையும் இப்படி படிக்க 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 தெய்வ நம்பிக்கையால் பேசவே முடியாது என்று இருந்தவர்கள் பேசி இருக்கிறார்கள். பிழைக்கவே முடியாது என்று இருந்தவர்கள் பிழைத்திருக்கிறார்கள். அடைக்கவே முடியாது இந்த கடன் என்று இருந்தவர்கள் தெய்வ நம்பிக்கையின் துணை கொண்ட அந்த கடனை அடைத்து வளமையோடு வாழ்ந்திருக்கிறார்கள். குழந்தையே பறக்காது அவ்வளவுதான் அப்படின்னு எல்லா ஜாதகத்திலையும் சொல்லி மறுக்கப்பட்டவர்கள் தெய்வ நம்பிக்கையோடு இருந்து அந்த தெய்வமே எனக்கு கருவை பெருக்க வைப்பான் என்ற நம்பிக்கையோடு இருந்து அந்த தெய்வத்தையே கருவாக பிள்ளையாக தரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், வாழ்க்கையில் நம்மை பிடித்திருக்கின்ற அத்தனை தருத்திரியங்களும் ஒழிய வேண்டும் என்றால் இறை நம்பிக்கை தான் நமக்கு உற்ற துணை. தெய்வ நம்பிக்கை என்கின்ற அந்த தீபத்தை இதயத்தில் ஏந்துங்கள். இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேரினுடைய வாழ்க்கையிலும் நல்ல செல்வமும் இறை அருளும் நல்ல பிள்ளை செல்வங்களும் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் கல்வியும் வெற்றியும் அரசாங்க வேலையும் வீடும் நகைகளும் எல்லா செல்வங்களும் வந்து நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் சேர்ந்து நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும். அதற்கு இறை அருள் துணை செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வந்திருக்கு போயிருந்தேன். அப்ப அங்க ஒரு அந்த சொற்பொழிவு பண்ண வரவங்க வந்து உங்களுக்கு வந்து யாராவது இன்னொரு பிறடி கேட்பீங்களா அப்படின்னாங்க. இன்னொரு பிறடி வேணும்னு கேட்கறவங்க கை தூக்குங்க அப்படின்னாங்க. யாருமே கை தூக்கல, நான் மட்டும் கை தூக்குறேன். அவங்க இப்போ நீங்களே இப்ப கை தூக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இறைவன் நம்ம கூட இருந்தா நம்ம எத்தனை பிறகு வேணாலும் எடுக்கலாமே. அப்ப அந்த அதாவது நம்ம ஆசையா ஒரு உணவு சமைக்கிறோம், நம்ம பரிமாறும் போது அந்த பிடிச்சவங்க அதை இன்னொருக்க கேட்டு வாங்கி சாப்பிட்டா அவங்க மனசு எவ்வளவு சந்தோஷப்படும். அதே மாதிரி இறைவன் நமக்காக இந்த பிரபஞ்சம் எவ்வளவு இதான் படைச்சு வச்சிருக்காரு. அவர் தொழில் இருந்தா அதை நம்ம இன்னொருக்கு கேட்டா அவருக்கு சந்தோஷம் தானே. அப்படிப்பட்ட இறைவனுக்கு நம்ம சந்தோஷம் இருக்காம எனக்கு இந்த தடவை போதும் நம்ம சொல்ற மாதிரி நான் உணர்ந்தேன் அப்படின்னு நீங்க ஒருத்தவா இப்படி வித்தியாசமா சொல்றீங்க. எல்லாருமே எங்களுக்கு இந்த தடவை வேண்டாம்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி மலையரசி அம்மன் கோவிலுக்குமே நான் போயிருக்கேன். எப்படின்னா என்னோட குரு கண்ணதாசன் அவங்க அர்த்தமுள்ள இந்து மதம் படிச்சு நான் ஃபர்ஸ்ட் தான் படிச்சாலுமே எனக்கு ஒரு ஏதோ ஒரு சக்தியால என்னால எழுத முடிஞ்சுது. அதனால என்னோட புக்கை கொண்டு போய் அந்த மலையரசி அம்மன் கோவில்ல வச்சு நான் வணங்கி வந்தேன். அதே மாதிரி நீங்க இன்னொன்னு அதாவது ஒரு உருவம் அந்த ஒரு பறவை வந்து இது பண்ணிச்சு இல்லைங்களா. அதே மாதிரி நான் வந்து ஒரு 4ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்க போது நைட்டு தூங்கிட்டு இருக்கேன். ஒரு வெள்ள உடையெல்லாம் ஒருத்தர் வந்து ஊசி நூல் வச்சு வைக்கிற உருவம் வந்து என் கண்ணுக்கு அப்படியே நேர காட்சி. அப்ப எங்க அம்மா கிட்ட கேட்கிறேன், எனக்கு ராத்திரி தெரிஞ்சு நீ ஏதாவது கனவு கண்டிருப்ப அப்படின்ட்டாங்க. ஆனா எனக்கு வந்து நான் அதை பார்த்தது உண்மை. அப்ப ரொம்ப நாள் எனக்குள்ள அதை தேடல் இருந்து அந்த உருவம் யாருன்னு. அதுக்கப்புறம் தான் காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடைவெளிக்கிறது. அப்ப பட்டினத்தாரோட இதுவும் கண்ணதாசனோட அருள் நமக்கு இருந்தது அப்படிங்கிற இது புரிஞ்சிச்சு. அதே மாதிரி அந்த தெய்வ நம்பிக்கை இருந்ததுன்னா நம்ம எல்லா இதையுமே கடந்து வரலாம் அப்படிங்கிறத என்னோட அனுபவத்திலையும் இன்னைக்கு சொன்னது எல்லாருக்குமே ரொம்ப உபயோகம் இருந்தது. நன்றி. இன்னைக்கு நான் அன்னைக்கு வெளியூருக்கு டூர் போக வேண்டியவன். இன்னைக்கு தம்பி பேச்சு கேட்கறதுக்காக இன்னைக்கு ஆண்டவர் வந்து இன்னைக்கு வரதுருக்கேன். தம்பி பேச்சு பிரமாதம். நம்ம அதுக்கு தனியாக தலைவர்கள் எப்பவுமே பிரமாதமாக இருக்கும். இன்னைக்கு நல்ல சிறப்பாக இருந்தது. தம்பி சொன்னது உங்களுக்கு ஒரு காரைக்குடி அந்த அம்மா மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லா இடத்துலையும் பெண்கள் அப்படித்தான் இருக்காங்க. இது நல்ல விஷயங்கள் இல்லை. அதாவது ஒரு மெயினா படம் பார்த்துருப்பீங்க. ஒரு காவல் அதிகாரி 2 அக்யூஸ்டர் போய் ஒரு கிராமத்துக்கு போய் கூப்பிட்டு கோர்ட்டில் கொண்டு போய் சப்மிட் பண்ணணும். பஸ்ஸில் வருவாங்க, ஆக்சிடென்ட் ஆகும். மறுபடியும் அவங்க காப்பாற்றி கொண்டு வர ரொம்ப லேட் ஆகும். அதுக்குள்ள வீட்டுக்காரங்க கேட்பாங்க, எப்போ வருவார் இந்த மாதிரி, எப்போ வருவார் மறுபடியும் வருவார், எப்போ வருவார். இதே தான் அந்த அம்மா மித்தியை ஓட சொல்கிற மாதிரி இப்போ உள்ள பெண்கள் கூட எப்போ வருவேன்னு வீட்டுக்காரங்க டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது வாக்கோட காமெல்லாம்
இந்த இந்தியா ஏன் கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுற பெண்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன தெய்வ நம்பிக்கை இருக்கும், ஆனால் வீட்டுக்காரங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். அது வேறு இருக்கும். அடுத்து ரோஸ் பீட்டர் பற்றி சொன்னாங்க. ரோஸ் பீட்டர் ஏன் மீனாட்சியம்மா காப்பாற்றினாங்க, அதை தமிழ் சொல்லியிருந்தால் நல்லா இருக்கும். ஏதோ ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல அந்த அரசாங்கத்துக்கு பிறந்த ஒரு மனுஷன் இங்கே வந்து இந்த ஆட்சி செய்ய வந்த இடத்துல டெய்லி சுற்றி உறப்பு மாநகரைக்கு அந்த மாதிரியே சுற்றி காவலாளருக்கு வரும்போது அந்த மேலே கோவரத்துக்கு வரும்போது குதிரையில் இருந்த மணிக்கே மீனாட்சியம்மா கொண்டு வரணும். கூட்டு காலை கழட்ட மாட்டாங்க. எனக்கு இறங்கி காலை காட்டிட்டு அவர் இந்த ஒரு அதிகாரி இல்லை, அதில் கூட்டு காலை கழட்டாமலே அங்கேருந்து கூட்டிட்டு போவாங்க. இது டெய்லி நடக்கும். மீனாட்சியம்மா டெய்லி கூப்பிட்டு போவாங்க. அந்த மீனாட்சியம்மா தான் இவரு நம்பிக்கை வச்சு தானே கும்பிட்றாரு. அந்த நம்பிக்கைக்காக தான் அந்த இடி விழுந்து கட்டடை இடிஞ்சு விழும்போது போய் காப்பாற்றிருக்காங்க. இவர் மட்டும் இல்லை, இவருடைய குடும்பத்தையும் சேர்த்து காப்பாற்றிருக்காங்க. அப்போ தெய்வ நம்பிக்கை இருக்கனால தான் தெய்வம் ஓடணும்னு நம்ம காப்பாற்றுது. இன்னொரு சின்ன கதை சொல்ல முடியல. தெய்வம் வந்து நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்கும். நமக்கு தெரியாது என்ன கேட்குறோமோ அதை கொடுக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சின்ன கதை இருக்கு. ஒரு காட்டில் 3 மரம் இருக்கு. நல்ல வளர்ந்த மரம், நல்ல இதான மரம் தான். அப்போ அந்த மரம் ஒட்டு பேசிக்கிடுது. என்ன பேசுனா, ஒரு மரம் சொல்லுது, நான் வந்து ராஜகுமாரனுக்கு தொட்டிலாம் மாறணும். ஏன் நான் வந்து தொட்டில் ஏன் என்னுடைய தொட்டில் வந்து ராஜகுமாரன் படுத்து வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறது. இன்னொரு மரம் என்ன சொல்லுதுன்னா, மகாராணியுடைய நகர பொக்கிஷத்தை பாதுகாக்கக்கூடிய பெட்டியாக நான் மாறணும். இன்னொரு மரம் என்ன சொல்லுதுன்னா, ராஜாவுடைய படைகள் எல்லாம் என்னுடைய இதில் பயணம் செய்கிற மாதிரி நான் ஒரு ஓடமாக மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஒரு நாள் அந்த காட்டுக்கு ஒரு வேடனும் மகன் 2 பேரும் வராங்க. 3 மரத்தையும் நல்லா வெட்டிடுறாங்க. வெட்டிட்டு வீட்டுக்கு வந்தோடனே மருமகா குழந்தை ஒன்று இருக்கான், வயிற்றுக்குள்ளோடு இருக்கான். அப்போ சொல்கிறான், மாமா பிறக்கிற குழந்தை வந்து நீங்கள் செய்கிற தொட்டில் தான் நான் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி அப்படின்ட்டு தொட்டு செஞ்சு கொடுத்துட்றேன். மாமியாக்காரி பார்க்குறான், அதாவது இந்த வேடனுடைய மனைவி பார்க்குறான். ஆமாம், மருமக கட்ட உடனே செஞ்சு கொடுத்துருங்க. எனக்கு என்ன செஞ்சு கொடுக்க போறீங்க, என்னம்மா வேணும், என்னோட நகையெல்லாம் வச்சு பாதுகாக்கிறதுக்கு, என்னோட குஞ்சத்தை வச்சு பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெட்டி விடணும். சரி. அப்போ அடுத்த மகன் சொல்கிறேன், இப்போ நம்ம இங்கே இருந்தோம்னா வியாபாரம் ஓடாது. நாமும் ஒரு மாற்ற கடந்தவருக்கு ஒரு போட்டு செய்வோம். அப்போ அடுத்த நம்ம மரங்கள்லாம் வெட்டோம்னா போட்டில் கொண்டு போய் பக்கத்து ஊர்லாம் போய் வித்துடலாம் அப்படி ஐடியா கொடுத்தான். சரின்னு ஒரு போட்டு செஞ்சிடறாங்க. இவ்வளோ எல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு நாள் ராத்திரி கதை ஒவ்வொரு வேலைலாம் கட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா ராஜகுமாரி ஒரு கையில் குழந்தையோட 2-3 படை வீரர்களோட சேர்ந்து வராங்க. என்னன்னா, அந்த நாட்டில் படையெடுத்து எதிரி வந்து அவங்க பற்றிருக்காங்க, உயிர்ப்பளிக்காக வந்துடுறாங்க. வந்தவுடனே மழை வேற முடியாது, உள்ள கொடுத்து உள்ள வந்து கூட்டு போகிறாங்க. கூட்டு போனோடனே அந்த குழந்தை 2 கீழே தொட்டு படுக்கைகள் பார்க்குறாங்க. இது தொட்டு அந்த தொட்டில் அந்த பிள்ளையை படுத்து போட்டுறாங்க. ராணியே அந்த அதெல்லாம் அனுப்பி வந்திருக்கா. உடனே இந்த நகையெல்லாம் இருந்து அந்த பெட்டிக்கு வந்து குடிக்கிறாங்க. நைட்டு தங்கியிருக்காங்க. தங்கிட்டு மறுநாள் ராஜா சொல்கிறாரு, நான் பக்கத்து நாட்டில் ஓடி இன்னும் நிறைய பேர்களெலாம் சேர்க்கறது, இந்த மன்னனை முறியடிக்கணும், படைவர்களை சேர்க்கணும், பொருள் சேர்க்கணும், அதில் இந்த ஓரத்தில் கொண்டு அத்தனை கொண்டு சரின்னு சொல்லி அது மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. அப்போ இந்த மரம் 3 மரம் என்ன கேட்டுச்சோ அதை இறைவன் கொடுத்தான். நம்ம என்ன கேட்குறோமோ இறைவன் கொடுப்பான், ஆனால் நமக்கு தெரியாது. அதனால் நம்பிக்கையோட இறைவனை வேண்டுங்கள். இறைவனுடைய கையேந்துங்க இல்லை என்று சொல்வதில்லை. நம்பிக்கையோட இறைவனை வணங்க, கண்டிப்பாக நீங்கள் கேட்டது கிடைக்கும்.